இந்த கடைசி நாள்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு தற்போது நம்ம இந்தியா வச்சிருக்க ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரும் ட்விஸ்ட். அதாவது இன்னைக்கு டே 4 நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே மைதானத்துல செஞ்ச விஷயம். அந்த நேரத்திலேயே நம்ம இந்திய அணியின் கேப்டன் அதே போல குல்தீப் அவர் கூட பேட்டி கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாருமே கொடுத்த பேட்டி தற்போது டே 5 எப்படிடா மாறப்போகுது அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா அவங்க எல்லாருமே மிரண்டு போய் நம்ம இந்திய அணியை பார்த்து பயப்படுற மாதிரியான சம்பவத்தை தான் இன்னைக்கு டே 4 முடிவடைகிறப்ப நம்ம இந்திய பிளேயர்கள் மைதானத்துல ஒரு சில விஷயம் செஞ்சிருக்காங்க. அந்த விஷயம் தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய அந்த வெற்றிக்கான வாய்ப்பு இந்த டே 5ல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தற்போது மாத்திருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கு டே 4 நிறைவடைகிறப்ப நம்ம இந்தியன் பிளேயர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படி என்ன செஞ்சாங்க மைதானத்துல, இதை பார்த்து எதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா, ஏன்னா அவங்க இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. ஆனாலுமே அவங்களுக்கு எதுக்காக தற்போது இந்த ஆட்டத்தினுடைய வெற்றி பீதியை கிளப்புற மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்திருக்கு. நம்ம இந்திய பிளேயர்கள் பேட்டியில என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதாவது நேத்து விக்கெட் எதுவும் இழக்காம இன்னைக்கு டே 4 காலையில தொடர்ந்து பேட்டிங்க்கு வந்த சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான ரன் லீடிங்ல இருக்காங்க. அதனால ரொம்ப வேகமா அவங்க ரன்னை சர்ரு சர்ரு சர்ன்னு நம்ம இந்தியாவுக்கு எதிராக குவிச்சு ஒரு ரொம்ப பெரிய டார்கெட்டை இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப சீக்கிரமா லஞ்சுக்கு முன்னாடியே சவுத் ஆப்பிரிக்கா நிர்ணயிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்த விஷயமே வேற. ஏற்கனவே நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே டயர்ட் ஆகி தான் போயிருக்காங்க. அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி, ரொம்ப டயர்ட் ஆக்குற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு டே 4 நிறைவடைய போகுது. அதுக்குள்ள நம்ம இந்தியாவ பேட்டிங் பண்ண வைக்கணும். சீக்கிரமா இந்தியாவ பேட்டிங் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் சுத்தமா இல்லாம, தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ரொம்ப ஸ்லோவான பேட்டிங், ரொம்ப நிதானமாக தான் அவங்க இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஸ்லோவான பேட்டிங், ஸ்லோவான இன்னிங்ஸ் மெதுவாக தான் ரன்னை உயர்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம இந்திய பவுலர்கள் விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட கஷ்டப்பட்டு பந்து போட்டாங்க. ஆனாலுமே சவுத் ஆப்பிரிக்கா அவங்க கிட்டத்தட்ட 400, 450 ஏன் 500 வரைக்கும் கூட சவுத் ஆப்பிரிக்கா நெருங்கி போயிட்டாங்க. இனிமேல் விக்கெட் எடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆல்ரெடி அவங்க எடுக்க வேண்டிய அந்த ரொம்ப பெரிய பிக் ஸ்கோர் டார்கெட்டை நம்ம இந்தியாவுக்கு எதிராக எடுத்துட்டாங்க. இதனால எப்படா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க டிக்ளேர் பண்ண போறாங்க அப்படின்னு தான் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க விட்ட பாடு இல்ல நம்ம இந்தியாவை. ரன்னையும் அவங்க வேகமா சேகரிக்கல. அதே போல களத்துல ரொம்ப நேரமா நின்று விளையாண்டுகிட்டு இருந்த ஸ்டப் அவர் செஞ்சுரி அடிக்கட்டும், அதுக்கப்புறமா டிக்ளரை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ரொம்ப அவங்க நிதானமான முடிவுகளை தான் இந்த மேட்ச்ல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா ஜடேஜா ஸ்டப் செஞ்சுரி அடிக்க போறாரு. ஆனாலுமே அவரை 94 ரன்ல நம்ம இந்தியா அவுட் பண்ணாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா டிக்ளரை அறிவிக்கிறாங்க. அதாவது 260 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருக்கப்ப சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க டிக்ளரை அறிவிக்கிறாங்க. ஸோ அவங்க டிக்ளரை அறிவிக்கிறப்ப அன்னைக்கு டே நிறைவடைய போகுது. அதாவது டீ பிரேக் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 20 ஓவருக்கும் கம்மியாக தான் இருக்கு. அப்பதான் நம்ம இந்தியாவுக்கு இந்த 4த் இன்னிங்ஸ்க்கான பேட்டிங் சான்ஸ சவுத் ஆப்பிரிக்கா குடுக்குறாங்க. டிக்ளேர் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு குடுக்குறாங்க. அப்ப நம்ம இந்தியா 549 ரன்கள் சவுத் ஆப்பிரிக்கா அவங்கள விட பின்தங்கி ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலைமையில மோசமான நிலைமையில தான் நம்ம இந்தியா இருந்தாங்க. இப்படி இருக்க ஏறக்குறைய கடைசி 18 ஓவர தான் நம்ம இந்தியா விளையாட வராங்க. ஸோ இந்த 18 ஓவரை எப்படியாவது நம்ம இந்தியா சமாளிச்சு, நாளைக்கு டே 5 ஃபுல்லா பேட்டிங் பண்ணி, இந்தியா இந்த மேட்ச ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனா அட்லீஸ்ட் டிராவாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, வந்த கொஞ்ச நேரத்திலேயே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் தான் நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு 4 ஒரு சிக்ஸர் 20 பந்துக்கு 13 அப்படின்னு ஜெய்ஸ்வால் விளையாண்டு துவக்கத்திலேயே அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை நம்ம இந்தியாவுக்கு குடுத்தாரு. ஆனா மறுமுனையில மெதுவா விளையாடிட்டு இருந்த ராகுல் நம்ம இந்தியன் ஓடிஐ டீமுக்கு கேப்டனா அவர் நியமிச்சிருக்காங்க. அதனால அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு நல்ல பேட்டிங், பொறுப்பான பேட்டிங் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தா ராகுல் அவருமே ஒரு மோசமான பாலை ஃபேஸ் பண்ணி பாலை விட்டுட்டு கிளீன் போல்ட் ஆகி 6 ரன்னுக்கே ராகுல் அவரும் அவுட் ஆகி வெளியேறினாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் திடீர்னு நம்ம இந்தியாவை காப்பாத்துற மாதிரி நைட் வாட்ச்மேனாக குல்தீப் யாதவ் 4வது பேட்ஸ்மேனாக உள்ள வந்திருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குல்தீப் எப்படி அவர் பேட்டிங் பண்ணாரு, கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பாலை ஃபேஸ் பண்ண ஒரே பேட்ஸ்மேன் குல்தீப் அவர் மட்டும்தான். அதே மாதிரி தான் இங்க செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக செம்மையா விளையாண்டாரு. ஒரே ஒரு 4 மட்டும் அடிச்சாரு. அதுக்கு 4 ரன்கள்.
மத்த 22 பந்துல 21 டாட் பால்கள் விளையாண்டுருக்காரு. எல்லாமே பயங்கரமான டிஃபென்சிவ் பால். சுத்தி ஃபீல்டர வச்சிருக்காங்க குல்தீப். சுத்தி ஃபீல்டிங் வச்சிருந்தும், அவங்க எல்லாருக்கையுமே மிரட்டுற மாதிரியான பேட்டிங்க குல்தீப் வெளிப்படுத்தியிருந்தாரு. இதன் காரணமா இந்தியா 27 ரன்னுக்கு 2 பேரு 2 விக்கெட்ட இழந்திருக்காங்க. இன்னைக்கு டே 4ம் முடிவடைந்தது. இப்படி இருக்க இந்த டே 4 முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்திய பிளேயர்கள் செஞ்ச விஷயம் தான் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் அவங்களுக்கே சற்றே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம இந்தியன் பிளேயர்கள் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஃபீல்டிங் பண்ண பிளேயர்கள், அதிகமாக ஓவர் போட்ட பிளேயர்கள். கண்டிப்பாக நம்ம இந்தியன் பிளேயர்கள் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் அவங்கள விட ரொம்பவே டயர்டாக தான் இருக்காங்க. ஆனாலுமே இன்னைக்கு டே 4 முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் அவங்க எல்லாருமே ஹோட்டல் ரூமுக்கு போறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியன் பிளேயர்கள் யாருமே ஹோட்டல் ரூமுக்கு போகல. அங்க மைதானத்தை விட்டு யாருமே புறப்படல நம்ம இந்திய பிளேயர்கள். அதுக்கு நேர்மாறாக நாளைக்கு பேட்டிங் பண்ண போற நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே கால்ல ஃபேடை கட்டிக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அங்க மைதானத்திலேயே பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியன் பிளேயர்கள். முக்கியமா த்ருவ் ஜுரல், ரிஷப் பண்ட், நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, முக்கியமா இப்ப ஸ்ட்ரைக்ல விளையாண்டுகிட்டு இருக்க நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன். இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு இடத்த ஒதுக்கிக்கிட்டு அவங்க எல்லாருமே மைதானத்துல பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா நாளைக்கு இதே கிரவுண்ட்ல தான் நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்த்து விளையாட போறாங்க. நிச்சயமா நாளைக்கு இந்த மேட்சை டிரா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முனைப்போட தான் நம்ம இந்திய பிளேயர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நம்ம இந்தியா விளையாண்ட கடந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இந்தியா என்னதான் மோசமா அந்த டேவை நிறைவு செய்திருந்தாலும் நம்ம இந்திய பிளேயர்கள் பிராக்டிஸ் எடுக்கல அந்த டே நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா. ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியன் பிளேயர்கள் இப்படி செய்வாங்க அப்படின்னு சத்தியமா சவுத் ஆப்பிரிக்கா டீம் பிளேயர்கள் யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு டே 4 நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா உடனே மைதானத்திலேயே இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய பேட்டிங் பிராக்டிஸை நம்ம இந்திய போலர்கள் அவங்கள வச்சுக்கிட்டே மைதானத்திலேயே அடுத்த நொடியே அடுத்த நிமிஷமே பிராக்டிஸை இப்ப இருந்தே நம்ம இந்திய பிளேயர்கள் துவங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல ரிஷப் பண்ட் அவர்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, அங்க பிரஸ் மீட்டாளர்கள் இருந்தாங்க. அவங்க கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. நாளைக்கு டே 4ல இந்த மேட்சை நீங்க சமாளிச்சு டிராப் பண்ணிடுவீங்களா? இல்ல தோத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இப்பவே தெரியுதா? அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷப் பண்ட் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள், அதாவது அங்க டிவி பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. பக்கத்திலேயே குல்தீப் அவர் கூட இருந்திருக்காரு. ஸோ அப்ப ரிஷப் பண்ட் அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேட்டிங் பண்ணுவேன் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா என்னதான் நான் நல்லா பேட்டிங் பண்ணாலுமே நாளைக்கு நிச்சயமா இந்த ஆட்டத்துல இந்தியாவை ஜெயிக்க வைக்க முடியாத நிலைமையில தான் இந்த மேட்ச்ல இருக்கோம். அதனால கண்டிப்பா நாங்க நாளைக்கு இந்தியாவ இந்த மேட்ச்ல தோல்வி அடையாம வைக்கிறதுல இருந்து காப்பாத்துறத தவிர வேற வழி இல்ல. அதனால கண்டிப்பா நாளைக்கு ஃபுல்லா நாங்க டிஃபென்சிவ் மோட்ல தான் விளையாட போறோம். நாங்க எல்லாருமே எந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல பால வீணாக்கி ப்ளே வச்சு ஸ்ட்ரோக் தட்டி விட்டுக்கிட்டு இந்த மேட்சை டிரா பண்றதுக்கான பேட்டிங் மட்டுமே எங்களுடைய சைடுல இருந்து இருக்கும். அதுக்காக இப்ப இருந்தே நாங்க பயிற்சியும் எடுக்க போறோம். நாளைக்கு முழுக்க எங்ககிட்ட இருக்க எல்லா பேட்ஸ்மேன்களுமே நிச்சயமா இந்த மேட்சை டிரா பண்றதுக்கான எல்லா வேலையிலுமே நாங்க கண்டிப்பா ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் சொல்லியிருந்தாரு. அதே போல பக்கத்துல இருந்த குல்தீப் அவர்கிட்டயுமே இப்ப அவர் தான் நைட் வாட்ச்மேனாக களத்துல ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அவர்கிட்டயுமே கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100+ பால் விளையாண்டேன். ஆனா நாளைக்கு கண்டிப்பா 200+ பால் கண்டிப்பா டாட் பால்கள் நிறைய டிஃபென்சிவ் பால் டிஃபென்சிவ் மோட்ல விளையாண்டு இந்தியாவை நிச்சயமா என்னால முடிஞ்ச வரைக்கும் லஞ்ச் பிரேக்குக்கு தாண்டி நான் கண்டிப்பா களத்துல நிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் நானும் இருக்கேன். நிச்சயமா இந்த மேட்ச் டிரா ஆகிறதுக்கான எங்களால எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இப்ப இருந்து பேட்டிங் பிராக்டிஸ் மைதானத்துல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத சத்தியமா எதிர்பார்க்கல சவுத் ஆப்பிரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கல. இந்த மேட்ச நம்ம இந்தியா பிளேயர்கள் டிரா பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.